எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரா சில்க்ல தான் பார்க்க போறோம். அது செம்ம சூப்பரான பேட்ச் ஒர்க் சாரி தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, அப்படியே அந்த மேரிகோல்டு எப்படி ஃப்ளவர் வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், அந்த மேரிகோல்டு ஃப்ளவர் சாரி தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குதுங்க. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் கோல்டு கலர் மெட்டீரியலில் அந்த ஃப்ளவர் வந்து அப்படியே டிசைன் பண்ணி அது மேலே வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது சாரீ ஃபுல்லாகவே. அதுக்கு கீழே வந்து அந்த லீஃப் டிசைன், அந்த லோட்டஸ் டிசைன் மாதிரி அதில் இருக்கிற லீஃப் போட்டிருக்காங்க. சாரியில் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நல்லா தேக் வுட் கலர் நான் கட்டியிருக்கிறது, ரொம்ப அழகான கலராக இருக்குது பாருங்கள். இதுக்கு முந்தி பாருங்களேன், நல்லா ஜிக்ஸாக் போட்ட மாதிரி முந்தி கொடுத்துருக்காங்க. அதுவும் பேட்ச் ஒர்க்கில் தான் முந்தி டிசைனும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்லா கீழே வந்து பாடி ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கங்கே புட்டா டிசைன் போட்டிருக்காங்க. அதுவுமே எம்ப்ராய்டிங் ஜரிகையில் அங்கங்கே புட்டா டிசைன் போட்டிருக்காங்க. பாருங்கள், எல்லாம் புட்டா டிசைன் போட்டிருக்காங்க. கீழேயுமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் மிஷின் எம்ப்ராய்டிங் உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைனில் மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே ஓவரால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹை ரிச் லுக் கொடுக்குது. அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்குது. ரா சில்க்குங்கிறதுனால நல்லா கட்டிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்குது. சரிங்களா? இந்த சாரியில் இருக்கிற கலர்ஸ் நான் காட்டுறேன். அது ஷைனிங்காக கொடுக்குது, ஒரு பார்ட்டிக்கே கட்டிட்டு போகலாம், அந்தளவுக்கு சூப்பரான சாரியாக இருக்குது. நியூ கலெக்ஷனாக இப்போ கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? நல்லா டேசில் ஒர்க்கோட அழகாக இருக்குது. நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக கோல்டு கலர்ஸ் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். நல்லா ப்ரான்ஸ் கிரே தான் ஃபஸ்ட்டு கலரு. பாருங்கள், சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். நல்லா உங்களுக்கு முந்தியிலிருந்து கீழே ஃப்ளீட்ஸ் வர வரைக்குமே அந்த ஃப்ளவர் பேட்ச் ஒர்க் ஃப்ளவர் வந்திருக்குது. அப்படியே அதுக்கப்புறமேட்டு அப்படியே உங்களுக்கு அந்த லீஃப் டிசைன் மட்டும் அந்த அந்த செல்ஃப்லேயே வந்து உங்களுக்கு வந்து லீஃப் டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கில். சரிங்களா? முந்தி பாருங்கள், பாருங்கள், இதுதான் வந்து முந்தி டிசைன். நல்லா டேசில் ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு ப்ளவுஸ் காட்டுறேன். நல்லா ரெண்டு பூ வந்து கைக்கு வர மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோல்டு கலரில் இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இடத்துல இந்த கொடுத்துருக்குற அந்த டிசைனை அப்படியே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோமா கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ளவுஸ் டிசைனு. நல்லா ரா சில்கில் ரொம்ப சூப்பரான டிசைனில் இன்னைக்கு வந்துருக்குது கலெக்ஷனு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாரியோட ரேட் வந்து 1750 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். சரிங்களா? அழகா இருக்கு. இதுல என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறத இதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்த கலர் சூப்பரான ஒயின் ரெட்டுங்க. நல்லா ரெட்டும் ஒயினும் கலந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒயின் ரெட் கலர், வித்தியாசமான கலர் பாருங்களேன். அதுல நீங்க உங்களுக்கு வந்து நமக்கு பாடியில என்ன கலரோ அதே கலர் தாங்க அந்த பேட்ச் ஒர்க்லயும் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த அந்த ஃப்ளவர்ல வந்து அந்த கோல்டு கலர் ஃப்ளவர்ல மேலே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ரொம்ப அழகா எடுப்பா தெரியுது. சரிங்களா? நல்லா ஒயின் ரெட் வந்து ரொம்ப எடுப்பா தெரியுது. நல்லா லாவெண்டர் கலர், இந்த கலரு நல்லா டார்க் லாவெண்டர் கலருங்க. இது அழகான கலரா இருக்கு. அடுத்த கலரு சூப்பரான ஆஃப் ஒயிட். சரிங்களா? ஆஃப் ஒயிட்ல வந்து இருக்கு, பளிச்சு இருக்குது. ஆஃப் ஒயிட், ஆஃப் ஒயிட்ல பாருங்களேன், நல்லா கோல்டு கலர்ல பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறது நல்லா தெரியுது, நமக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. ஓகேவா? கூல் கிரே பாருங்க, கூல் கிரே ரொம்ப சூப்பரா இருக்கு. கூல் கிரே. அடுத்தது நல்ல சந்தன கலர் சொல்றோம் இல்லைங்களா, பொண்ணு மாப்பிள்ளை கட்டுவாங்க இல்லைங்களா பட்டு வேஷ்டி, அந்த கலரு. இப்பெல்லாம் வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரே மாதிரி இந்த பட்டு வேஷ்டி கட்டுற அதே கலர்ல சாரியும் கட்டுறாங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது. இந்த கலர் சாரி அதுக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா நீங்க கிரீன் கலரோ ரெட் கலரோ இந்த மாதிரி பிளவுஸ் போட்டு கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா மேட்சிங்கா இருக்கும். அதே ரா சில்க் தாங்க. இந்த பூ மட்டும் வேற டிசைனாக நான் காட்டுறேன். முன்ன காட்டுறது வந்து மேரிகோல்டு வந்து ஃப்ளவர் டிசைன் காட்டினேன். இப்போ காட்டுறது வந்து அதே இது வேற டிசைன். என்ன பார்த்தோம், மேரிகோல்டு. இது வந்து செம்பருத்தி பூ பாருங்க, அழகா இருக்குல்ல செம்பருத்தி. இது வந்து ஒயின் ரெட்ல காட்டுறவங்களுக்கு அந்த ஒயின் ரெட்ல அந்த செம்பருத்தி பூ வந்து டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்படிதான் வந்திருக்கும். சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதில் வந்து குட்டி குட்டியாக புட்டா வந்துருச்சு பாடி ஃபுல்லாக. இதில் வந்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கு பாருங்க. நல்லா ஜருகையில் ஒரு ஃப்ளவர் போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கா. இது போக உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து உடம்பு பகுதியில் நமக்கு ஃப்ளீட்ஸ் இருக்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி பூ வரும்.
பாருங்கள் இந்த மாதிரி பூ தான் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே ஃப்ளீட்ஸ் எடுக்கிற இடமெல்லாம் இந்த மாதிரி தான் வரும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி டிசைன் தான் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல வரும். கைக்கு வந்து நம்ம அந்த பூ டிசைன் வச்சு தைச்சிக்கிற மாதிரி. ஓகேவா? அவ்வளோதான். இதில் இருக்கிற கலர்ஸ் காட்டுறேன். ரெண்டுலேயுமே ஒரே சேம் கலர் தான் வந்திருக்கு. ஆனால் டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? அதே ஒயின் ரெட் இது. இப்போ நம்ம என்னென்ன கலர் காட்டணும் அதே கலர்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். நல்லா ராஸ் முந்தி பாருங்களேன். அதில் வந்து பூவாக அதில் வந்து ஜிக்ஸாக் போட்டிருக்கு. இதில் வந்து அதே செம்பருத்தி பூ ஒரு 4 பூ ஒட்டுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த கலர் ஆஃப் ஒயிட்டு. சரிங்களா? நம்ம முன்ன பார்த்து அதே ஆஃப் ஒயிட்டு. அடுத்த கலர் நான் வேர் பண்ணியிருக்கிற டேக் வுட் கலர். அடுத்த கலர் பிரான்ஸ் கிரீன். அடுத்த கலர் நல்லா சூப்பரான பிங்க் கலர். நல்லா லைட் பிங்க் கலர் பாருங்க. இந்த கலர் இந்த டிசைனில் மட்டும்தான் இந்த லைட் பிங்க் வந்திருக்கு. அடுத்து கூல் கிரே. அடுத்த கலர் ஆனியன் பிங்க். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ நான் 2 டிசைன் காட்டியிருக்கிறேன். இந்த 2 டிசைன்லையுமே நிறைய கலர்ஸ் காட்டியிருக்கிறேன். இது சூப்பரான டிசைனில் காட்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிக்கிறதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள்.